அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சக ராசி சூரியனும், புதன் வக்ர நிவர்த்தி பெற்றும், தனுசு ராசியில் இருந்த சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3இல் செவ்வாய் இருக்கிறாருங்க. அவர் உங்களுக்கு அளப்பரிய தைரியத்தையும் துணிச்சலையும் தரக்கூடிய சஞ்சார நிலையில் இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே முழு துணிச்சலோடு மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவாருங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்ப்பதால ஆத்ம பலம் அதிகரிக்குங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 8இல் சுக்கிரன் இருக்கிறார். தொழில் முன்னேற்றமும் லாபமும் ஏற்பட இருக்குது. பணம் பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்க. வெளிநாட்டு முயற்சிகள்ல பலன் அளிக்குங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. புதிய சொத்துக்கள், அதாவது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறாருங்க. 6க்கு அதிபதி மறைவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீரென நல்ல மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல ரிஷபராசினியர்களான நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த யாருடைய உதவியேனும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க. லட்சிய பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உத்தியோக முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி போன்றவை இப்போது படிப்படியாக நடைபெற தொடங்குங்க. அதே போல் கலைத்துறை, தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு அஷ்டம மற்றும் லாபாதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால தாமதித்த காரியங்கள் தடையின்றி நடைபெற இருக்குது. குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்து வக்ரம் பெற்றிருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வருங்க. அதே போல் நீங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பிறர் போற்றும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர இருக்குது. தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகல, அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவை நீங்கள் நாட இருக்கீங்க. அவர்களுடைய உதவியும் தக்க தருணத்தில் கிடைப்பதால வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டு முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி
பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த தருணங்கள்ல சனியை, அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே இவரது பார்வை பலனால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகல இருக்குதுங்க. அதே போல உறவினர்கள் சிலர் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்களே என்று நீங்கள் கவலைப்படுவீங்க. ஆனா அவர்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு கிரகத்துடைய மாற்றம் அமைஞ்சிருக்குதுங்க. உடன்பிறப்புகள் அனுசரிப்பு குறையலாங்க. ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. உயர் அதிகாரிகளுடன் சுமூகமாக நடந்து கொள்ளுங்க. வாகன வழியில் சில பிரச்சனைகள் வரலாங்க. பணப்பற்றாக்குறையால் கவலைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா பார்க்கும்போது செவ்வாய் தற்போது கடக ராசியை நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறும்போது வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திற்காக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை ஏற்படுங்க. வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் குறுக்கீடுகள் வரலாங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமைந்தாலும் அதனால் பெரிய திருப்தி ஏற்படாது. இடமாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த தருணங்கள்ல வக்ரமும் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி கை கூட இருக்குதுங்க. திருமண தடை அகல இருக்குது. திடீர் விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுங்க. பெற்றோருடைய ஆதரவோடு சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துல கவனம் தேவைங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 9ஆம் இடத்திற்கு செல்லும் போது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. அரசு வழியில் செய்த முயற்சி கை கூட இருக்குது. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்க ஆர்வம் அதிகரிக்குங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு கூட இருக்குது. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்குங்க. பயிற்சி மிகவும் அவசியம். பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.